வச்சுக்கலாம். லாரி, பஸ்ஸுக்கு, காருக்கு, இதுக்கெல்லாம் இந்த பந்திஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அஸ்னால் உஸ்னா அல்லாவுடைய 99 திருநாமங்கள் இருக்கும். நக்ஸா பந்திஸ் இதெல்லாம் நம்ம கைப்படியாக செஞ்சு துவா ஓதி பவர் ஏற்றி வைக்கக்கூடிய பந்திஸ் இதெல்லாம். இது நீங்கள் வண்டியில் வச்சிங்கன்னா வரக்கூடிய ஒரு விபத்துகள் நடக்காது, நம்மளுக்கு ஒரு கெட்ட திருஷ்டி பார்வை நடக்காது. இது வீட்டுக்கு வச்சுக்கலாம், கடைக்கு வச்சுக்கலாம், ஆஃபீஸுக்கு வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. இது தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, திருஷ்டிக்கு, வினைக்கு, நோய் நொடிக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த அச்சரம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பேர் முகமது ஃபசுல் ரஹ்மான். இங்கே ஒரு 40 வருஷமாக நான் இருக்கிறேங்க. இங்கே கடையை வச்சு 40 வருஷமாக இருக்கிறேன். அல்லாவுடைய கிருபை கொண்டு அல்லாவுடைய இஸ்முகள் இங்கே வியாபாரம் செய்துட்ருக்கேன். இந்த சுலைமான் நபி ஸல்லல்லாஹுடைய அச்சரங்கள் வியாபாரம் செய்துட்ருக்கேன். என்னிடம் இந்த நீமிராஜ் அஸ்ட்ராலஜி ஜமாஜெலாம் பார்த்துட்டு போகிறாங்க. அல்லாவுடைய உதவி கொண்டு எல்லாம் சிஃபாய் கிடச்சிருக்குது. தொழுகை முதல் கொண்டு தொழுகை ஜிகிர் மஜ்லிஸ் கொண்டு அல்லாவுடைய கிருபை கொண்டு இந்த ஆயத்து மேலே துவா ஓதி கொடுக்குறான். அல்லாவுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் சிஃபாயத்தாய் கொடுக்குறான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய இது அச்சரம். இந்த அச்சரத்தை கொண்டு உங்களுக்கு இந்த பத்வா கணக்கு, சீவன கணக்கு, குடும்பத்து கஷ்டம், நோய் நொடிகள், கந்திஷ்டி இதெல்லாம் விலகும் இந்த அச்சரத்தில் உங்களுக்கு. இது சுலைமான் நபி ஸல்லல்லாஹுடைய அச்சரம். இந்த இடத்துல ஒரு 40 வருஷமாக நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே சில பல வேறு அச்சரங்கள்லாம் போட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு வேறு சில ஆயத்துங்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு சிறுக்கு இருக்கக்கூடாது, இணை இல்லாமல் இருக்கிறபோது இந்த வேலைகள் உங்களுக்கு தெளிவாக 100க்கு 100 அது வேலை செய்யும். உங்களுக்கு இந்த அச்சாரம் யார் யார் யூஸ் பண்ணலாங்க? எல்லாமே யூஸ் பண்ணிடலாங்க. யாருங்கிறதுக்கு எல்லா மக்களும் யூஸ் பண்ணலாம். சுத்தபத்தமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுருக்கீங்களா அது ஆயுள் வரைக்கும் நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த அச்சரத்துடைய சுபாவம் என்னங்கிறது பார்க்குறபோது ராகு கேது சனின்னு சொல்கிறோமில்ல, இதெல்லாம் அதில் விலகும். உங்களுக்கு இந்த ராகு கேது சனி இதெல்லாம் விலகும். அப்போது இந்த ராகு கேது சனிங்கிற காரணம் ராகு கேது பாம்பு. இந்த பாம்புடைய அச்சரம் தான் நான் போட்டிருக்கேன், சுலைமான் நபி ஸல்லல்லாஹு அச்சரம். இந்த சுலைமான் நபி ஸல்லல்லாஹு தான் அல்லாஹு தஆலா அவ்வளோ ஒரு கிருபியை கொடுத்துருக்குறான், அவ்வளோ இப்படி கராமத் கொடுத்துருக்கான். எப்பேற்பட்ட மிருகத்துக்கு அது நிறுத்தக்கூடிய பவர் சுலைமான் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கான். அந்த சுலைமான் நபி ஸல்லல்லாஹுடைய வசீலா கொண்டு, அவங்களுடைய துவா கொண்டு, கண்மை நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா கொண்டு பாதுஷாவுடைய உத்தரவு பிரகாரம் இது பார்த்துட்ருக்கோம். ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷாவிட்ட பையத் எனக்கு பாவா அனாவில் பையத் கொடுத்து இன்றைக்கி 45 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி 45 வருஷம் பாபாவுடைய உத்தரவு, ஏர்வாடி இப்ராஹிம் பாபாவுடைய உத்தரவு கொண்டு அவர் பையத் கொடுத்து அவர் துவா கிருபி நான் கொடுக்குறேன், அவருடைய நினச்சி துவா செய்து கொடுக்குறேன். தஹஜ்ஜுத் தொழுது, சுபு தொழுது, இஸ்ராக் தொழுது, 5000 ஜிகீர் செய்து இது பவர் ஏற்றி கொடுக்குறேன். வாங்கிட்டு போயிருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆயிரக்கணக்கான பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒருத்தருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா இருக்குன்னு அவங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர்த்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த அச்சாரத்தை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. இது வீட்ல மட்டும் வைக்கலாங்களா? வீடு, கடை, ஆஃபீஸு, வண்டி எதில் வேணாலும் வைக்கலாங்க. வண்டியில் வைக்கக்கூடிய அது விபத்து தடுத்து உங்களுக்கு. இதுக்கு சின்னதாக இருக்குது, வண்டிக்கு வைக்கிறது தனியாக இருக்குது. அது வண்டிக்கு வைக்கும்போது அது போகக்கூடிய விபத்துகள், நம்மளுக்கு கெட்ட துஷ்ட பார்வை, அந்த திருஷ்டி. வண்டிக்கு வைக்கக்கூடிய அச்சாரத்தை கொஞ்சம் காட்டுறீங்களா? பாருங்க, இது வண்டிக்கு வைக்கிறதுங்க. இது நக்ஸா பந்திஸ். இது 4 ஃபுல் சூரா ஆயத்துல் குர்சி. இந்த பந்திஸ் வண்டிக்கு வச்சுக்கலாம். லாரி, பஸ்ஸுக்கு, காருக்கு, இதுக்கெல்லாம் இந்த பந்திஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு பந்திஸ், இது அஸ்னால் உஸ்னா அல்லாவுடைய 99 திருநாமங்கள் இருக்கும். நக்ஸா பந்திஸ் இதெல்லாம் நம்ம கைப்படியாக செஞ்சு துவா ஓதி பவர் ஏற்றி வைக்கக்கூடிய பந்திஸ் இதெல்லாம். இது நீங்கள் வண்டியில் வச்சிங்கன்னா வரக்கூடிய ஒரு விபத்துகள் நடக்காது,
ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட திருஷ்டி பார்வை நடக்காது, நம்ம பார்வைகள் சிந்தனை எங்கேயும் போகாது. ஒரே கான்செப்ட் நீங்கள் தான் நோக்கி போகிறீங்க, அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு இருப்பான். வலிமார்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நபிகளுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இது இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணுங்கிற எதுவுமே கிடைக்கும். எல்லா மக்களும் வைக்கலாம். சுத்தபத்தம் தான் தேவைங்க. யார் வேணாலும் இது வைக்கலாம். வண்டியில் வைக்கலாம், அது வீட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த இது இப்போ இன்னொன்று இருக்குது, இது கடைக்கு வைக்கிற, வீட்டுக்கு மாட்டிக்கலாம், கடைக்கு வச்சுக்கலாம், வண்டிக்கு வச்சுக்கலாம். இந்த அச்சரம் இது வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஆஃப் சைஸ் போட்டிருக்கிறேன், அது ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதில் ஆஃப் சைஸ் வந்து இன்னும் டிசைன் நல்லாயிருக்கும். அது வண்டிக்கு போகிறது உங்களுக்கு. வண்டிக்கு நீ தனியாக செய்கிறேன், வீட்டுக்கு நீ தனியாக செய்கிறேன். இது வீட்டுக்கு வச்சுக்கலாம், கடைக்கு வச்சுக்கலாம், ஆஃபீஸுக்கு வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. இது தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, திருஷ்டிக்கு, வினைக்கு, நோய் நொடிக்கு, பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த அச்சரம். நம்பி தாராளம் வாங்கலாம். ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன், ஏற்கனவே நிறையா ஓடி இருக்குதுங்க. என்னால் இப்போ வந்து வேறு மெத்தடில் இன்னும் பவர்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் விலகாத மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரேன். இது மட்டும் எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் உடையும். எந்த அளவுக்கு சுத்தபத்தம்னு சொல்கிறீங்க? அதாவது தீட்டு தீட்டு இருக்கக்கூடாதுங்க. இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடாது. இந்த தீட்டுகள்லாம் கொஞ்சம் விலகிட்டிங்கனாக்கா இது அச்சரம் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். அப்படியே சப்போஸ் தவிர்க்க முடியாத தீட்டு இருந்தால் குளிச்சுட்டு உள்ட்ட போய் 2 பத்தி குச்சி பற்றி வச்சுட்டு ஆண்டவன் நினச்சிட்டு நீங்கள் இந்த அச்சரம் பார்த்து பண்ணி உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். இது ஒன்றுங்க. இதே மாதிரி ஒரு அச்சரம் வந்து பாக்கெட் வைக்கிற சின்னது ஒன்று செஞ்சு தரேன். இது இவ்வளோ பெருசு நம்ம எங்கேயும் எடுத்து போக முடியாது. பாக்கெட்டுக்கு வைக்கிறோம். இப்போ நம்ம போகக்கூடிய பிரயாண பாதுகாப்புக்குன்னு இதே சுலைமான் அச்சரம் இன்னொன்று போட்டுட்ருக்கேன். அது சிம்பிளாக சின்னதாக இருக்கும். அது நீங்கள் பாக்கெட்டை போட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கந்திஷ்டிக்கு இருந்தாலும் சரி, ஒரு சோர்வை இருந்தாலும் சரி, போகக்கூடிய தொழில்கள் தடையாகிறது, அந்த தடையாகிறது நிவர்த்தி செஞ்சு கொடுத்துரும். தொழில் நல்லபடியாக நடக்கும். ஆனாலும் இது வைக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. ரொம்ப நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இது வந்து அல்லாஹ்வுடைய சுலைமான் நபிஸோடைய நக்ஷா பந்திஸ். இது நம்ம வாங்கிட்டு போய் ஒரு 10 ரூபாய்க்கு பொய் பேசுனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். வியாபாரத்தில் வந்து நேர்மை நீங்கள் எந்த அளவுக்கு பேசுனீங்கன்னா ஆண்டவன் அதில் வந்து கண்டிப்பாக கொடுப்பான். வியாபாரத்துக்கு இந்த ஒரு இது வச்சுட்டு, இந்த அச்சரத்தை வச்சுட்டு நீங்கள் போய் பேசுனா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அது நான் சொல்லிடுறேன். இந்த ஐயா கொடுத்தாரு வாங்கிட்டு போனால் சொன்னார் மாறிச்சிங்களா என்று சொல்லக்கூடாது. நீங்கள் கரெக்டாக இருந்துட்டுன்னா அது கரெக்டாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னா இது தொழுது ஓதி ப்ரே பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டவனை நினச்சி இது கொடுக்கறது. பாபாக்களுடைய எல்லா வள்ளிமார்களுடைய துவா கொண்டு, நபியோடைய துவா கொண்டு இது கொடுக்கக்கூடிய அச்சரம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த அச்சரம் ஒன்று. ரெண்டாவது அச்சரம் எதோ செய்கிறாங்க பிடிக்கிறாங்களே, நைட் 3 மணிக்கு தொழுது, அந்த 3 மணி தொழுகை முடிஞ்சு 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு 7 மணி இஸ்ராக் தொழுகை முடிஞ்சு 5000 ஜிக்கிர் எடுத்து பவர் ஏற்றி கொடுப்பாங்க. இந்த அச்சரத்துடைய சமாச்சாரம் வேறு. சில பேர்த்து குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, வினைகள் கணக்கு இருக்குது, சூனியங்கள் இருக்குது, நோய் நொடி இருக்குது, எதிரிகள் தொல்லை, வழக்கு பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா பிரச்சனை நம்ம மக்கள் இருக்கிறாங்க கஷ்டத்தில். அப்போ இதுக்கு சில வேலைகள் அச்சரமெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த அச்சரத்தில் ஒவ்வொரு இதுக்கும் அதை நான் எழுதுவேன். ஒவ்வொரு அரபி எழுத்து அல்லாஹ்வுடைய இது வந்து அச்சரம் முதல்ல இருக்கும். அந்த அச்சரம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கட்டு இருந்தாலும் விலகிடும். ஒன்று. ரெண்டாவது சமாச்சாரம் என்னன்னா, இன்னொரு மிகப்பெரிய சமாச்சாரம் என்னன்னாக்கா, இது என்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் ஒரு தடவை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆயுள் உள்ளவருக்கு இந்த ஜோசியம் மந்திரம் தந்திரம் நம்பவே கூடாது. ஆண்டவன் மட்டும் தான் நம்பணும். ஒரே ஒரு தடவை தான். உங்கள் ஆயுள் வர வரைக்கும் இந்த கொடுக்கக்கூடிய அச்சரங்கள்லாம் பயங்கர பவர் வேலை செய்யும். அது தகட்டில் எழுதி கொடுப்பேன். உங்கள் நேரங்காலம்லாம் பார்த்து தகட்டில் எழுதி கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் அச்சரங்கள் வந்து ஆயுள் உள்ள வரைக்கும் அது வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட செயலோ கெட்ட கனவோ இல்லை செய்வினை கோளாறில் மாட்டிகிட்டு இருக்கீங்களோ, இல்லை நோய் நொடியில் இருக்கிறீங்களோ, கடன் தொல்லைகள் இருக்கிறீங்களோ, வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ, இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். 100க்கு 100 சேலஞ்ச். தப்பு இருந்தால் என்கிட்ட வந்து நீ தாராளமாக கேட்கலாம். அதை பற்றி ஒரு அப்ஜெக்ஷனே கிடையாது. எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னை நாடி நீங்கள் வந்து கேட்கலாம். என்னுடைய கடை இன்னொரு ஓம்பலூரில் ஒரு கடை இருக்குதுங்க. அச்சாரத்தெல்லாம் காட்டுனீங்க. ஆமாங்க. இந்த அச்சாரம் வாங்கணும் அப்படின்னா உங்களை வந்து எங்கே காண்டாக்ட் பண்ணலாம்? நம்ம கடையோட அட்ரஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது வந்து தொப்பூருங்க. தொப்பூர் அச்சியா லாஷ் தர்கா போகிற வழியிலைங்க. அதாவது தொப்பூர் தர்கா போற வழியில பக்கத்துலயே வந்து. ஆமாங்க. ஆமாம். தர்காவுக்கு எனக்கு இந்த பிஸ்னஸுக்கு சம்மந்தம் கிடையாது. இது என் தன்பட்ட ஓன் பிஸ்னஸ். இது தர்காவுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டு என்கிட்ட வந்துட வேணாம் தயவு செய்து. அது வேற, என்னது வேற, என் பிஸ்னஸ் தனிங்க. இது
ஆச்சுங்களா? இது எதுக்காக கேட்குறேன்னா, என்னுடைய பிஸ்னஸுக்கு உண்டான தொழுகை, ஓதல், ஜிகிர், ஆண்டவன் நினச்சி செய்யக்கூடிய வேலை. இது என்னுடைய பிஸ்னஸ் தனி, தர்கா ட்ராக் தனி. அதுக்கு எனக்கு லிங்க் பண்ணி பிஸ்னஸுக்கு என்கிட்ட வந்துட வேணாம். என்ன நாடி வர பிஸ்னஸ் வேறு, தர்காவுக்கு வர மக்களுடைய கணக்கு அது வேறுங்க. இதுக்கு எனக்கு தர்காவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது என்னுடைய கடைக்கு சம்பந்தப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட அச்சரங்கள். இது புரியுதுங்களா? இது வந்து என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அச்சரங்கள், இந்த எந்திரங்கள், இதெல்லாம் வந்து எதுக்குன்னு அவங்களுக்கு பார்ப்பேன். பேர் போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது இதெல்லாம் பார்த்து கொடுப்பேன். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு அச்சரம் கொடுக்குறோம் பாருங்க, இது நல்லா ஆகிடுன்னு சொல்லியெல்லாம் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். எதுக்காக சொல்ல மாட்டேன்னா, இன்றைக்கி ஜோசியம் பார்க்குறாங்க, மந்திரம் செய்யணும், தந்திரம் செய்யணும், என்னென்னமோ செய்கிறாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்ட சமாச்சாரம். உங்கள் கிரகம் எங்கே இருக்குது, உங்கள் எண் எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். உங்கள் பிறந்த தேதி, மாதம், பேர், எந்த எண்ணுக்கு எது வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும், இதெல்லாம் கிரக அமைப்பு பார்த்து வச்சு அமைச்சு செஞ்சால் உங்களுக்கு ஆயுள் உள்ள வரைக்கும் நான் கேரண்டி தருவேங்க. ஆயில் உள்ள ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். ஒரு தடவை என்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஆயில் உள்ள வரைக்கும் யார் வந்து பார்க்குறீங்களா என்கிட்ட ஃப்ரீ ட்ரீட் தான். அதில் வந்து 5 பைசா கூட எங்கிட்ட செலவு பண்ணவே தேவையில்லை. என்கிட்ட ஒரு விசிட் வந்து பார்க்குறீங்க, அதுதான் கடைசியில் உங்களுக்கு ஆயில் உள்ள வரைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். ரெண்டாவது, எந்த உங்களுக்கு தீய செயலோ எது வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் செஞ்சு தருவேன். நான் காசு வாங்க மாட்டேன். தொழுது ஓதி ப்ரேயர் பண்ணி ப்ரேயர்லேயே சரி பண்ணிவிடுவேன். என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா 3 மணிக்கு தொழுகை ப்ரேயர்லேயே ஆண்டவங்கிட்ட அந்த 3 மணிக்கு ப்ரே பண்ணி ஃபஸ்டர் தொழுது 7 மணிக்கு தொழுக முடிஞ்சு என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணுறோன்னாக்கா பார்க்கணும். நைட் 9 மணிக்கு ஏதாவது தடங்கள் பிரச்சனை தான் நைட் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள். நைட் 3 மணிக்கு தொழுது ப்ரே பண்ணிவிடுவேன். நைட் 3 மணிக்கு முடிஞ்சோன்னா சுபு தொழுக முடிஞ்சோன்னா இந்த 7 மணிக்கு தொழுக முடிஞ்சால் அப்புறம் 8 மணிக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொழுது ப்ரே பண்ணி உங்களுக்கு கொடுப்பேங்க. ரெண்டாவது, எவ்வளோ பெரிய கணக்கு இருந்தாலும் என்னுடைய உஸ்தாத் ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா தான் எனக்கு உஸ்தாதுங்க. அவர் தான் எனக்கு குரு. எனக்கு 40 வருஷம் ஆச்சு பாபா பையத் கொடுத்து. அந்த 40 வருஷம் பையத்து முடிஞ்சு ஹாதிரி சிஸ்தி, மஹபூப் சுபானி, மஹஷுக்கிர் முந்திர் ஜீலானி, குதுப் ரப்பானியோடைய பையத் வர வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு இந்த பையத்துடைய பவர் தான் அல்லாவுடைய கிருபை. ஜிகிர், மஜ்லிஸ், துவா, இந்த பையத்து, தொழுகை, ஜிகிர் தான் எனக்கு இனிய மாமருந்து. அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. வேறு மந்திரம், தந்திரம், இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க. நீங்கள் என்ன கஷ்டம் சொல்லி அதுக்கு ப்ரே பண்ணி ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சிடும். ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையான முறையில் எது கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க அனுகிரகத்து கண்டிப்பாக 100க்கு 100 நிவர்த்தி ஆகும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அங்கே ஒன்று சொல்லிவிட்டு இங்கே ஒன்று பேசிவிட்டு ஐயா கிட்ட வந்து பார்க்குறதா கண்டிப்பாக அது நடக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்கு தெய்வ செய்து என்கிட்ட வந்து எதுவும் வாங்கிட வேணாம். உங்கள் கஷ்டத்தை நிவர்த்தியாக நீங்களும் எல்லோரும் மாதிரி நல்லா வாழணும்னு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வேணால் கண்டிப்பாக என்னை வந்து பாருங்கள். என்னை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தெய்வ செய்து கவிச்சு சாப்பிட வேண்டாங்க. ஏன்னா அது கவுச்சை இல்லாமல் தான் நான் பார்க்குறேன். அந்த பவர் எல்லாம் கவுச்சை இருந்துச்சுன்னா அந்த பவர் விலகிடும் எனக்கு. எப்போ யாராக இருந்தாலும் சரி, மதம், சடங்கு, சாஸ்திரத்தில் என்கிட்ட எதுவும் எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஒன்றாச்சுங்களா? அதனால வந்து யாராக இருந்தாலும் சரி கவுச்சை மட்டும் சாப்பிட வேணாம். இது நம்ம ஆளுங்க வந்து ஸ்லாத்தில் இல்லை, கவுச்சை சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் தெய்வ ஸ்திதி என்கிட்ட அது வேணாம். என்கிட்ட அது அல்லா பெரியவா அவ்வளோதான் சொல்லுவோம். அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை தெரியாது. சுத்தபத்தமாக கவுச்சை இல்லாமல் வந்தால் நீங்கள் என்ன நாடுறீங்களோ அது டானிக் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடம்புடைய நோய் சிஃபா ஆகும். 2 1வது பிரச்சனை. 2வது பிரச்சனை, உங்கள் உடலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எனக்கு நேருக்கு நேராக வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்து நீ எந்திரிக்கிற போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சரி, நோயாக இருக்கட்டும், டிப்ரெஷன், உடம்புல இருக்கக்கூடிய டிப்ரெஷன், அது எதாக இருக்கட்டும், எனக்கு நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் அரை மணி நேரம் உட்காருங்க. உட்காரும்போது எந்திரிக்கிற போது எப்படி நீங்கள் உங்கள் மனசார் நீங்களாம் ஆண்டவனுக்கு போயின்னு சொல்லுங்கள். நான் கேட்குறேன்னு சொல்ல வேணாம், உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னாக்கா இது வரைக்கும் ஆண்டவனுடைய கிருபையில் இப்போ சில மாதங்கள்லாம் அல்லாவுடைய கிருபை பிரேயும் தொழுகையும் ஜாஸ்தி செய்ய செய்ய என்னாகுது, ஆண்டவன் பவர் கொடுத்துருக்குறான். கடவுளுடைய சித்தாந்தத்தில் அல்லாஹ் எனக்கு பவர் கொடுத்து அரை மணி நேரம் வந்துச்சுன்னா அவங்க எந்திரிக்கும் போது அவங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஐயா நல்லா இருக்கு ஐயாங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அல்லாவுடைய கிருபையில் இது எதனமோ நடக்குது. ஆண்டவங்க தான் தெரியும். எனக்கு வந்து ஓதல், தொழுகை, ஜிகிர் அவ்வளோதான். சுத்தபத்தம் ரொம்ப தேவைங்க. அந்த வர்ற அன்னைக்கு என்கிட்ட யாராக இருந்தாலும் தயவு செய்து கவுச்சை சாப்பிட வேணாம். இது பார்க்கணும், ஐயாவை பார்க்கணுன்னா ஓம்பலூரில் பாரு என் கடை இருக்குது. வாரத்தில் 3 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வாரத்தில் 3 நாள் நான் ஃபோன் ஆட் அதெல்லாம் கொடுக்குறேன். எப்போ வந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவன் கிருபி கொண்டு பெரியவங்களுடைய துவா பொருட்டால்
உங்களுக்கு எது இருந்தாலும் 100க்கு 100 நல்லது நடக்கும். ஒன்று. 2வது பிரச்சனை, யாராவதாக இருக்கட்டும், எல்லாம் எனக்கு உறம்பறைங்க, சித்தப்பன் பெரியப்பன் மச்சான் மாமா மச்சான் தான், எல்லாமே எனக்கு எல்லாம் உறவு தான். யாராக இருந்தாலும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அது ஃபஸ்ட்டில் நினச்சிங்க. 2வது, அதே சமயத்தில் நல்லது மட்டும் நோக்கி ஐயாவை பார்க்க வாங்க. கெடுதல் யார் செஞ்சால் அது மனசில் கடுகளும் நினச்சிக்க வேணாம். ஏன்னா நம்ம நபிகள்லாம் சொல்லி கொடுத்த பாடம் நம்மளுக்கு. நல்லது செஞ்சுக்கலாம். சீவனைகள் இது அந்த தவறான வார்த்தையில் தயவு செய்து யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா அது கடவுள் இருக்கிற, கடவுளுக்கு நிகர் உலகத்தில் எது இல்லை. மனசு அடியில் தப்பிச்சுக்குவேன், ஆண்டவன் அடியில் தப்பிக்க முடியாது. அது நம்மளுக்கு வேணாங்க. நல்லது நோக்கி வாங்க. ஐயா கிட்ட போனால் நல்லது நடக்கும். அப்படி நினச்சிட்டு இருந்தால் ப்ரேயர்லேயே ஆண்டவன்ட்டு ப்ரே பண்ணுவேன். நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கு நேருக்கு நேராக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா நீங்கள்